பேசாமல் இருந்தால் தான் நான் பேசுவேன். மைக் ஆஃப் பண்ணிடுறேண்ணே. ஓகே. உங்கள் மைக்கை நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக ஒரு 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 சினிமா ஈவெண்ட்க்கு வந்து போனால் ஏதாவது ஆடியோ லான்ச் முடிஞ்ச பிறகு இருக்கிற ஈவெண்ட்டுக்கு தான் போயிருக்கோம். ஒரு ஆரம்பத்தில் நானும் இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம். மெயினாக விஜய் ஆண்டனி சார் மியூசிக்னதுமே பயங்கர எக்ஸைட்டட் நான். ஏன்னா இந்த டிஷ்யூம் டைம்லேருந்து சீனா டோனிஜாலேருந்து அவர் பிடிக்கிற வார்த்தைகள்லேருந்து எல்லாமே வந்து அந்த டைமில் இல்லை இப்போ வரைக்குமே ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும். சும்மா ரீல்ஸில் பார்த்துட்டு குழந்தைங்க பாடுற அவ்வளோ கேட்சியான வார்த்தைகள் ஒரு 10 செகண்டில் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவார். அந்த மாதிரி இப்போது படம் பண்ணுறாங்கன்னு டைட்டில்லேருந்தே அதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பூக்கின்ற டைட்டில் வந்து பயங்கர ரெலவெண்ட் ட்ரெண்டியாக இருக்குது. எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் தெரியும். பரிதி என்னோடய ஒர்க் எப்படி இருக்குன்னு படித்து சொல்லுங்கன்னு சொல்லி எந்த முகங்களும் எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் பரிதி யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஸ்கிரிப்ட் மூலமாக தான் பரிதியை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டு, ஏன்னா பஞ்ச் ஆஃப்டர் பஞ்ச் தான் இருக்குது. வாயை திறந்தாலே ஒரு கேலரியை இம்ப்ரெஸ் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஏஸ்தட்டிக்கலாக இருக்கும், ரொம்ப நாவலாக இருக்கும். சும்மா மேலோட்டமாக இருக்காது. அதுக்குள்ளே ஒரு ஒரு லேயர் இருக்கும். ஒரு கேரக்டராக தான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க த்ரூ அவுட்டாக. இன்றைக்கி இப்போது இந்த லவுடான ஃபிலிம்ஸ் வருதுல்ல, இப்போ ட்ராகன் மாதிரி, லவ் டுடே மாதிரி, அந்த மாதிரி ஒரு லவுடாக எல்லா இறைச்சலுக்கு நடுவுலையும் கூட உங்களை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். பரபர துருன்னு கலகலன்னு இருக்கிற ஒரு படம். ஆல் த பெஸ்ட் அஜய். இந்த படம் ஒரு ப்ராப்பரான ஸ்டார்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருக்கும் அமையாது அந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக ட்ரெண்டியாக இன்றைக்கி ஜென்ரேஷனில் இருக்க. நான் சொன்னன்றவங்க குறுக்கில் பேசாமல் இருக்கீங்களா? இல்லைண்ணா, நீங்கள் நல்லா பேசுங்க. அவர் ரசிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி அண்ட் சைக்காலஜிக்கலாக ஹிட்டாக வர படமாக இருந்துச்சு. நிறையா பேர் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு சும்மா வந்தோம் சிரித்தோம் போனோன்னு இல்லாமல் போகும்போது அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒரு சின்ன ஒரு கொஸ்டினை எழுப்புகிற ஒரு படமாகவும் இருக்கும் அந்த படம். நிறையா பேசியிருக்கோம். அந்த ஸ்கிரிப்ட் சம்மந்தமாகவும் பரிதிட்ட நிறையா பேசியிருக்கேன். அண்ட் இதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விவேக், கதிர் இவங்களாம் இருக்காங்கன்னும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் வந்து கரெக்டான ஒரு ஸ்டார்ட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டு பிஜிஎம்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணி. டாக்டர் ஃபோன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எஸ், ஒய்ஃப் தான் கால் பண்ணுறாங்க. அவங்க தான் ஃபேமிலி டாக்டர். ஓகே, வாழ்த்துக்கள். இன்னும் இதோட பெரிய மேடையில் இன்னும் பெரிய க்ரௌடோடு நம்ம திரும்ப சந்திப்போம். அது வெற்றி மேடையாக தான் இருக்கும். அதில் எனக்கு எந்த வகையிலுமே மாற்று கருத்து கிடையாது. இந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இதில் நிறைய டெபியூட்டன்ஸும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து இது ஒரு பேங்கிங் ஸ்டார்ட்டாக இருக்கணும்ன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆல் த பெஸ்ட் பரிதி, விஜய் ஆண்டனி சார், அஜய் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ. சூப்பர்ண்ணா, நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா.